Sum number 42. Find the slope of line joining the points are minus 6, 1, minus 3, 2. minus 6, 1, minus 3, 2 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது find the slope of அப்படின்னு கேட்டிருக்காங்க. find the slope. ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஸ்லோப் கேட்டிருக்காங்க. ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வு. இந்த ஸ்லோப் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -6, 1, இன்னொரு பாயிண்ட் வந்து -3, 2. இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் இவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சாய்வு கேட்டிருக்காங்க. ரெண்டு புள்ளிகள் கொடுத்து அதுக்குண்டான சாய்வுக்கான ஃபார்முலா என்னென்னா எம் ஈக்குவல் டு சாய்வு வந்து எம்ங்கிற லெட்டரில் குறிப்பிடுவோம். அதாவது ஸ்லோப்பை, அதாவது ஸ்லோப் m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 இந்த மாதிரி குறிப்பிடுவோம். இங்கே கொடுக்கப்பட்ட இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, கிவன் பாயிண்ட்ஸ். ஒன்று வந்து x1 y1 வச்சுக்கோங்க ஒரு பேரை, அடுத்தது வந்து x2 y2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாயிண்ட்ஸ் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இங்கே ஹியர் y2 இஸ் 2 அண்டு இங்கே சம்மில் மைனஸ் இருக்குங்களா, போட்டுருங்க. y1 இஸ் 1. அடுத்து இங்கே x2னா சம்மில் பாருங்கள் -3 இருக்குங்களா, ஃபார்முலா பிரகாரம் வரக்கூடிய மைனஸ் போட்டுருங்க. x1ங்கிறது இங்கே என்னென்னா -6. -6 அது சைன் நெகட்டிவாக இருக்கனால இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு இப்போ காமிச்சிங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா 2 - 1 -3, இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், +6. இதுலேயும் 2 - 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் குறி தான் பெருசு 6, 6 அதாவது இங்கே குறி மாறி வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், பெரிய எண்ணில் இருந்து சின்ன எண்ணை கழிச்சிருங்க. 6ல் 3 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3, பெரிய எண்ணோட குறியை போட்டுருவோம், அதாவது +3. அப்போ இதனுடைய ஸ்லோப் வந்து m ஈக்குவல் டு 1/3. Sum number 43. Find the equation of a line passing through the points 3, -4 and having slope -5/7. -5/7 சாய்வாகவும் 3, -4 என்ற புள்ளி வழியாகவும் செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு. இந்த மாதிரி ஒரு, அதாவது சாய்வு புள்ளி அமைப்பு இதுக்கு பேர். அதாவது சாய்வு கொடுத்துட்டாங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதுக்கு என்ன பேர்னா சாய்வு புள்ளி அமைப்பு. ஃபார்முலா வச்சு இங்கே போடுவோம். அதாவது இங்கே ஸ்லோப் என்ன நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க, -5/7. அந்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 3, -4ன்னு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட்டும் ஒரு சாய்வும் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கனால இது என்னது, சாய்வு புள்ளி அமைப்பு, ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம். இதை வந்து சமன்பாடு என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ற புள்ளி வழியாகவும் செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் அண்ட் ஹேவிங் ஸ்லோப். இதுக்கு ஃபார்முலா வந்து பாயிண்ட்ஸ் ஸ்லோப் ஃபார்முக்கு வந்து y - y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x - x1. இதான் இதுக்கு உண்டான ஃபார்முலா. இதுக்கு எப்படி நீங்கள் எழுதணுன்னா -5/7 சாய்வாகவும் 3, -4 என்ற புள்ளி வழியாகவும் செல்லும் கோட்டின் சமன்பாடு அந்த மாதிரி எழுதி போடணும். இங்கே y - y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x - x1. இங்கே x1 y1 வந்து இதுதான் x1 y1, இந்த பாயிண்ட் m. இப்போ வந்து இதில் ஃபார்முலாவில் போட போகிறோம். அப்போ வந்து y மைனஸ் இங்கே y1ங்கிறது இங்கே என்னென்னா -4ங்களா, இப்படி போட்டுக்குங்க. எம்ங்கிறது -5/7, x - x1 இஸ் 3. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூலாம் இங்கே போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா y, இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், 4, y + 4 -5/7 x - 3ங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 7 வந்து இந்த பக்கம் கொண்டுட்டு வந்துட்டால் நமக்கு என்ன ஆயிரும்னா நியூமரேட்டருக்கு வந்துடும். அதாவது இங்கே பகுதியில் இருக்கக்கூடியது இந்த பக்கம் தொகுதிக்கு வந்துடும். -5 x - 3 இந்த மாதிரி கிடைக்குங்களா. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 7y
ப்ளஸ் 4 28ங்களா 28 ஈக்குவல் டு மைனஸ் 5x. இங்கே இது ரெண்டு மைனஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 3s are 15, 5 3 15 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அதாவது 5x மைனஸ் ப்ளஸ் 15 மைனஸ் ஆகும். மைனஸ் 5x இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் 5xன்னு ஆயிரும். அப்போ மைனஸ் 15ன்னு வரும். ப்ளஸ் 15 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 7y ப்ளஸ் 28 ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப்பில் 5x ப்ளஸ் 7y ப்ளஸ் இது ரெண்டில் பார்த்திங்கன்னா பெரிய எண்ணோட குறி வந்து ப்ளஸ்ஸு 28ல் இங்கே 15 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 13ன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு என்னது தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு, ரெக்யர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். சம் நம்பர் 44. Find the equation of line joining the points 5 minus 3 and 7 minus 4. 5 மைனஸ் 3 மற்றும் 7 மைனஸ் 4 என்ற இரு புள்ளிகள் வழிச்செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு காண்க. இதில் வந்து ரெண்டு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டோட சமன்பாடு கேட்டிருக்காங்க. அதில் வந்து 2 பாயிண்ட் ஃபார்ம் வச்சு கணக்கு போடுறது, அதாவது இரு புள்ளி அமைப்பை வச்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் வந்து 7 மைனஸ் 4ன்னு இந்த மாதிரி 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம சம் போடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 y1 வச்சுக்கிறோம். செகண்ட் பாயிண்ட் வந்து x2 y2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் வந்து 2 பாயிண்ட் ஃபார்ம், அதுக்கான ஃபார்முலா நமக்கு இங்கே என்னென்னா y மைனஸ் y1 y2 மைனஸ் y1 சமம் x மைனஸ் x1 x2 மைனஸ் x1. இதான் 2 பாயிண்ட் ஃபார்முக்கான ஃபார்முலா, இரண்டு புள்ளி அமைப்புக்கான ஃபார்முலா. இதில் வந்து இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y மைனஸ் y1ங்கிறது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 போட்டுக்குங்க. அடுத்து y2 இங்கே என்னன்னா மைனஸ் 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3, அதாவது y மைனஸ் y1ஓட வேல்யூ போடுறோம். அடுத்து y2 போட்டுட்டு மைனஸ் y1ஓட வேல்யூ போட்டாச்சு. x மைனஸ் x1ஓட வேல்யூ இங்கே 5. அடுத்து x2னா இங்கே என்னென்னா 7 மைனஸ் 5 இந்த மாதிரி போட்டாச்சு. இந்த இதை வந்து சுருக்க போகிறோம், சிம்ப்ளிஃபை பண்ணி போட போகிறோம். இப்போ இங்கே வந்து y இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் 3. இங்கே மைனஸ் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. இங்கே வந்து x மைனஸ் 5 7 மைனஸ் 5 அப்படியே எழுதிக்கிங்க. அடுத்த ஸ்டெப்பில் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இங்கே y ப்ளஸ் 3 அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டில் குறி மாறி இருக்கு இல்லைங்களா, இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு, பெரிய எண்ணோட குறியை போட்டு இதில் இருந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1. இங்கே x மைனஸ் 5 டிவைடட் பை 7ல் 5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2ன்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதாவது குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறோம். இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் நியூமரேட்டருக்கு வந்துடும், அதாவது பகுதியில் இருக்கக்கூடிய 2 இங்கே வந்தால் தொகுதிக்கு வந்துடும். இங்கே பகுதியில் இருக்கக்கூடியது -1, இங்கே கொண்டுட்டு வந்து தொகுதியில் போட்டுருங்க. x மைனஸ் 5ங்களா போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பில் இந்த டேர்மை உள்ளே கொண்டு போய் பெருக்கிறோம். அப்போ இங்கே என்ன வரும், 2 பெருக்கல் y 2yன்னு கிடைக்கும். ப்ளஸ் 2 3s are 6. இங்கே மைனஸ் எக்ஸு, இங்கே -1ஐயும் -5ஐயும் பெருக்குனிங்கன்னா ப்ளஸ் 5ன்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் எல்லாமே ஒரே சைடு கொண்டுட்டு வந்துடுங்க, ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுடலாம். இந்த 2 டேர்மும் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 5 இங்கே இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். இப்படி கிடைக்குங்களா. அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம், இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதுவோம். இங்கே -5 ப்ளஸ் 6ன்னு இருக்குது. பெரிய எண்ணோட குறியை போட்டுருங்க, பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிச்சிருங்க, 1ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து நமக்கு என்னது ரெக்யர்ட் ஈக்குவேஷன், தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு. x ப்ளஸ் 2y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. சம் நம்பர் 45. ஷோ தட் த ஸ்ட்ரைட் லைன்ஸ் 2x plus 3y minus 8 equal to 0 and
4x + 6y + 18 = 0 ஆர் parallel அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு அதாவது இந்த கொடுக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து இணையாக இருக்குது அப்படின்னு காமிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு நேர்கோடுகள், இது ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் சமன்பாடு, இந்த நேர்கோடுகள் இணை என காட்டுக அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இணைனா என்ன பண்ணணும்னா ரெண்டு நேர்கோட்டுக்கும் சாய்வு கண்டுபிடிக்கணும். அந்த சாய்வு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, ரெண்டு சாய்வு நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா சாய்வுகள் வந்து சமமாக இருந்தால் தான் கொடுக்கப்பட்ட நேர்கோடுகள் இணை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ ஃபஸ்ட் ரெண்டு நேர்கோடும் தனித்தனியாக எழுதிக்கிறோம். சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 2x + 3y - 8 = 0. இது ஒரு நேர்கோடுங்களா. இன்னொன்று 4x + 6y + 18 = 0. இது ரெண்டு நேர்கோடு. இப்போ ஃபஸ்ட்டு நேர்கோட்டுக்கு சாய்வு கண்டுபிடிக்கிறோம். அதை வந்து நம்ம m1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது நேர்கோட்டுக்கு கண்டுபிடிக்கிறது m2ன்னு எடுத்துக்கலாம். அதாவது சாய்வு m1. இந்த மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்து, அதாவது சமன்பாடு கொடுத்து அதுக்கு வந்து சாய்வு கேட்டாங்கன்னா, அதுக்கு அதாவது ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டாங்கன்னா அதனுடைய இது வந்து -x/y, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. அதாவது இதுக்கு ஸ்லோப்பு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு நம்ம எடுத்தோன்னா ஸ்லோப் m1 = கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y அப்படின்னு கொடுத்துடலாம். இங்கே -x/, இது வந்து ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸு. இங்கே எக்ஸோட கெழு என்னன்னா 2, ஒய்யின் கெழு என்னன்னு பார்த்தோம்னா 3ன்னு இருக்குது. இதுதான் நம்ம கணக்குக்கு உண்டான மொதல் சமன்பாட்டோட சாய்வு. ரெண்டாவது சமன்பாட்டுக்கு சாய்வுக்கும் இதே ஃபார்முலா தான். அதாவது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிவைடட் பை ஒய் அப்படின்னு போடுவோம். அதாவது மைனஸ் இங்கே எக்ஸோட கெழு 4, இங்கே ஒய்யோட கெழு 6, அதாவது ப்ளஸ் 6. இது ரெண்டும் 2ஆல் அடிபடும். 2 2s are 4, 3 2s are 6, -2/3ன்னு கிடைக்குது. இது வந்து m2. அப்போ m1 = m2. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால, சமமாக இருக்கிறதுனால என்ன, தீஸ் 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் parallel. கொடுக்கப்பட்ட நேர்கோடுகள் இணை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இங்கே ஸ்லோப் சாய்வுகள் வந்து சமமாக இருக்கிறதுனால சொல்லிடுறோம். அடுத்து பாருங்கள், சம் நம்பர் 46. Show that the straight lines x - 2y + 3 = 0 and 6x + 3y + 8 = 0 are perpendicular. இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் கொடுத்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. பர்பண்டிகுலர்னால் என்னது இங்கே அர்த்தம்? செங்குத்தானவை. இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவைன்னு அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, காட்டுக, நிரூபிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு மொதல் ஸ்ட்ரைட் லைன் நான் இங்கே எழுதிக்கிறேன். x - 2y + 3 = 0. அடுத்த ஸ்ட்ரைட் லைனு 6x + 3y + 8 = 0. இதை போன சம்ம மாதிரியே இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் m1 = மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. இப்போ மைனஸ் இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்னா இங்கே வந்து என்னது -2ன்னு போட்டுக்குங்க. இப்போ வந்து இங்கே ரெண்டுமே மைனஸாக இருக்கனால 1/2ன்னு போட்டுக்கலாம். இதுதான் நம்ம சம்மில் இருக்கக்கூடிய கிடச்சிருக்க m1. அதே மாதிரி இங்கே m2 கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட கெழு இங்கே 6. அடுத்து என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யோட கெழு 3 கொடுத்துருங்க. இங்கே 1 3 3, 2 3 6ங்களா, 2 டைம்ஸ் அடிபடும். m2 = -2ன்னு இங்கே கிடச்சிருக்கு. m1 1/2ன்னு கிடச்சிருக்கு, m2 -2ன்னு கிடச்சிருக்கு. இது ரெண்டையும் m1ஐயும் m2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து -1ன்னு வரணும். அந்த மாதிரி வந்தால் இந்த கொடுக்கப்பட்ட அந்த நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவைன்னு சொல்லிடலாம். அப்போ m1ஐயும் m2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். m1 ஆன்சர் வந்து 1/2ன்னு கிடச்சிருக்கு, m2 வந்து -2ன்னு கிடச்சிருக்கு. இது வந்து பகுதியில் இந்த 2 இருக்குது, இந்த 2 வந்து தொகுதியில் இருக்குது. அப்போ இதையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஆன்சர் வந்து -1 வந்துருச்சு. அதனால் m1 m2 = -1.
அப்படின்னு போட்டுட்டு என்ன எழுதிடலான்னா கொடுக்கப்பட்ட நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை என காட்டப்பட்டது. அதாவது கிவன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம்.